Sringeri Sharada Equitas Hospital, no? Madras Christian Colleges, then in the awareness program, NSS students எல்லாருக்கும் நடத்தணும். இது பிப்ரவரி 4ஆம் தேதி வேர்ல்டு கேன்சர் டேவா கொண்டாடப்படுது. அது அவேர்னஸ் அஸ் வெல் செலிப்ரேஷன் ஆஃப் சர்வைவர்ஸ், கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து சர்வைவ் ஆனவங்களை செலிப்ரேட் பண்றதுக்கு as well as அவேர்னஸ் கிரியேட் பண்றது, கேன்சருக்காக அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி தான் யூஸ் பண்றோம். இது வந்து ப்ரப்போஸ் பண்ணது யூனியன் இன்டர்நேஷனல் அகேன்ஸ்ட் கேன்சர், யூஐசிசின்னு சொல்லுவோம். அது பிரான்ஸ்ல இருக்கு. யூனியன் இன்டர்நேஷனல் கான்ட்ர் லா கேன்சர் பிரெஞ்சுல, அது இங்கிலீஷ்ல வந்து இன்டர்நேஷனல் யூனியன் அகேன்ஸ்ட் கேன்சர். இது வேர்ல்டு ஃபுல்லா இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி முக்கியத்துவமா கொண்டாடப்படுது, வேர்ல்டு கேன்சர் டேன்னு சொல்லிட்டு. இந்த நாள்ல வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தாட்டி தீம் மாத்துவாங்க யூஐசிசி. இந்த தாட்டி வந்து யுனைடெட் பை யுனிக், அதாவது ஒரு கேன்சர் வர இண்டிவிஜுவலும் யுனிக்கானவங்க. பட் ஆனா நம்ம எல்லாரும் யுனைடடா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி அந்த கேன்சர் சர்வைவ் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட ரோல். ஸோ இந்த வேர்ல்டு கேன்சர் டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ப்ரிவென்ஷன் அஸ் வெல் அஸ் ஏர்லி டிடெக்ஷனுக்காக போராடுறதுக்காக தான் இந்த வேர்ல்டு கேன்சர் டே ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ப்ரிவென்ஷன் எப்படி பண்றோம்னா, என்னென்ன ஹேபிட்ஸ்னால கேன்சர் வருது அதை வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த யங்ஸ்டர்ஸ் போய் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் அவங்களுக்கு டொபாக்கோனால கேன்சர் எப்படி வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ப்ரிவென்ஷன் ஆர் ஏர்லி டிடெக்ஷன் எதெல்லாம் பண்ண, இப்போ வேக்சின் லேடிஸ்க்கு வந்து ஹெச்பிவி வேக்சின் போட்டாங்கன்னா சர்வைக்கல் கேன்சர் வந்து ப்ரிவென்ட் ஆகுது. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் அஸ் வெல் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அதை பத்தி நம்ம அவேர்னஸ் டாக்டர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இது பண்றது ரொம்ப முக்கியம். அவேர்னஸ் கிரியேட் பண்றது ரொம்ப முக்கியம். ஏர்லி டிடெக்ஷன்னா இப்போ ஒரு சீக்கிரமா கேன்சரை கண்டுபிடிச்சோம்னா அது கியூர் பண்ண முடியும். இப்போ என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெல்த் கேம்ப்லாம் கண்டக்ட் பண்றாங்க. பேசிக்கான எக்ஸாமினேஷன் வந்து நாங்கள் அவங்கள ட்ரெயின் பண்ணோம்னா அவங்க ஹெல்த் கேம்ப் போறப்போ இப்போ ஓரல் கேன்சரு அதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ இந்த கேன்சர் ஸ்கிரீனிங்கை பற்றியும் கேன்சர் ப்ரிவென்ஷனை பற்றியும் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணோம்னா அவங்க போய் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சொல்லித்தரது இல்லாமல் கேம்ப் எல்லாம் போகிறாங்கன்னா கேம்பில் சொல்லித்தரதுக்காக எம்சிசி என்எஸ்எஸ் டீமை நாங்கள் ட்ரெயின் பண்ணோம். என்எஸ்எஸ் மேடமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களும் இப்போ சொல்லுவாங்க. எந்த மாதிரி இந்த கேன்சருடைய பரவல் எப்படி இருக்கு, இது விழிப்புணர்வு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கேன்சர் வந்து அதிகரிச்சுட்டு வருது, நல்ல டவுட்டே கிடையாது. ஏன் அதிகரிச்சுட்டு வருதுன்னா மெயின் காஸ் வந்து ஒன்று என்வைரன்மெண்டல் காஸ், அப்புறம் லைஃப் ஸ்டைல் காஸ். இதனாலதான் கேன்சர்ஸ் அதிகமாயிட்டு வருது. லைஃப் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ யூஸ் தான் இருக்கிறதுலே அதிகமான காஸ் ஃபார் கேன்சர். 30-40% கேன்சர்ஸ் வந்து டொபாக்கோ ரிலேட்டட், எதர் புயல போடுறதோ இல்லை ஸ்மோக்கிங் பண்றதோ, இது எல்லாமே காஸ் பண்ணுது கேன்சர், கான்ட்ரிபியூட் பண்ணுது. எந்தெந்த கேன்சர், ஓரல் கேன்சர், லங் கேன்சர், இந்த உணவு குழா கேன்சர், ஸ்டமக் கேன்சர், இது எல்லாமே வந்து டொபாக்கோனால வரலாம். ஸ்மோக்கிங்கோ இல்லை டொபாக்கோ சேயிங்னால வரலாம். ஸோ டொபாக்கோ யூஸ் கம்மி பண்ணாலே 30-40% ஆஃப் த கேன்சர்ஸ் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இது இல்லாம சர்வைக்கல் கேன்சர் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்ற கிருமினால வருது. அது வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வேர்ல்டு ஓவர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எராடிகேஷன் ஆஃப் சர்வைக்கல் கேன்சர் இஸ் பாசிபிள் வித் யூனிவர்சல் வேக்சினேஷன். இப்போதான் இந்தியன் கவர்மெண்ட்டும் ஆரம்பிக்கிறாங்க சர்வைக்கல் கேன்சருக்காக. நிறைய இந்த வேக்சினேஷனுக்காக பட்ஜெட் நிறைய அலாட் பண்ணியிருக்காங்க போன பட்ஜெட்ல. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அது கூடிய சீக்கிரம் அவேர்னஸ் வந்து மக்கள் வந்து சீக்கிரமா வேக்சினேஷன் யூஸ் பண்ணாங்கன்னா சர்வைக்கல் கேன்சர் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். குழந்தைகளுக்கு கேன்சர் வருது, காரணம் என்ன வருது? குழந்தைகள் கேன்சர் வந்து ஜெனட்டிக்கா இருக்கலாம், மல்டி ஃபேக்டோரியல் மியூட்டேஷன், ரேண்டம் மியூட்டேஷன்ஸ்னால இருக்கலாம். குழந்தைகள் கேன்சர் ப்ரிவென்ஷன்ன்றது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் கண்டுபிடிச்சா கியூர் பண்ண முடியும். குழந்தைகள் கேன்சர் வந்து மோஸ்ட் ஆஃப் த குழந்தைகள் கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட் பாசிபிள், முழுசா குணமடைஞ்சு குழந்தை வந்து நார்மல் லைஃப் லீட் பண்ணும். மேக்ஸிமம் இந்த சிம்டம்ஸ் எப்படி தான் தெரியும் கேன்சர் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு? வேற கேன்சர் வந்து வேற சிம்டம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ உணவு குழா கேன்சர்னா
சாப்பாடு முழுங்கும் போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, இல்லைன்னா அந்த முழுங்குறது அடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க எண்டோஸ்கோபி பண்ணி கண்டுபிடிப்பாங்க. இப்போ பிரஸ்ட் கேன்சர், மார்பு கேன்சர்னா ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு கட்டியா ஃபீல் பண்ணலாம். அதனாலதான் பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். மாதம் ஒரு ஃபிக்ஸ்டு டேல லேடிஸ் வந்து அவங்க பிரஸ்ட் எல்லா குவாட்ரண்ட்டையும் அது டெக்னிக் இருக்கு, அது சொல்லி தரப்போறாங்க இப்போ நம்ம லேடி டாக்டர். அதை வந்து வீட்லயே வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கலாம். ஏதாவது கட்டி ஃபீல் பண்ணாங்கன்னா டாக்டர் கிட்ட போய் மேமோகிராம் எடுத்தாங்கன்னா அதுல தெரிய வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேன்சருக்கு வேற வேற சிம்டம் இருக்கும். ஜென்ரலி என்ன சொல்லுவோம்னா, ஏதாவது கட்டி 4 வாரத்திலேருந்து 6 வாரத்துக்கு மேல இருந்ததுன்னா, ஏதாவது அல்சர் 4 வாரத்திலேருந்து 6 வாரத்துக்கு மேல இருந்ததுன்னா, இல்ல ஏதாவது ஒரு வழியா இது ஆசன வாய் வழியா, இல்ல மூக்கு வழியா, இல்ல வாய் வழியா ரத்தம் கசிஞ்சதுன்னா அது வந்து அப்நார்மலான சிம்டம் தான். அது டாக்டர் கிட்ட போய் காமிக்கணும். அது கேன்சர், எல்லாமே கேன்சர்னு சொல்ல முடியாது. பைல்ஸ்னால கூட ரத்தம் வரலாம். பட் ரத்தம் வந்ததுன்னா டாக்டர் பார்த்துட்டு அது பைல்ஸ் மட்டும் இல்லை, வேற ஏதாவது காரணம் இருந்ததுன்னா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் கேன்சர்களோட அறிகுறி. இல்லைன்னா வெயிட் லாஸ் இருக்கிறது, ஆண்கள்ல ரத்த சோகை இருக்கிறது கூட கேன்சருக்கு அறிகுறியா இருக்கலாம். பேஷண்ட் வந்து ரொம்ப வீக்னஸா ப்ரோக்ரெசிவா வெயிட் லாஸ் இருக்கு, டயர்டா ஃபீல் பண்றாங்க, அது கூட கேன்சரோட அறிகுறியா இருக்கும், பிளட் கேன்சரோட அறிகுறியா இருக்கும். நான் டாக்டர் வைத்தீஸ்வரன், சிங்கேரி சாரதா ஈக்விட்டாஸ் மருத்துவமனையோட மெடிக்கல் டைரக்டர். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.